இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றில் சில திருப்பங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டவை, சில அற்புதத்தால் நிரப்பப்பட்டவை. ஆனால் ஒரு நிகழ்வு மட்டும் இரண்டும் சேர்ந்து போராட்டம், அதிசயம், நம்பிக்கையும் ஆனது. அதுவே ஹனுக்கா, அதாவது ஒளியின் திருவிழா. இன்று உலகம் முழுவதும் யூதர்கள் 8 நாட்கள் கொண்டாடும் இந்த பண்டிகைக்கு பின்னால் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழைய வரலாறு இருக்கிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டு யூத தேசம் செல்யூசிட் பேரரசு ஆட்சிக்குள். அந்நாட்டு ராஜா ஆன்டியோகஸ் IV எபிஃபனேஸ் ஒரு கொடிய அகந்தை மிகுந்த மன்னன். அவன் யூதர்களை தங்கள் தேவனை விட்டுவிட்டு கிரேக்க சடங்குகளையும் சிலைகளையும் வழிபட செய்ய நினைத்தான். அவன் எருசலேம் ஆலயத்துக்குள் ஜியூஸ் சிலையை நிறுத்தி யூதர்களுக்கு மிகப்பெரிய அவமரியாதையான பன்றிகளை பலியிட்டான். அந்த ஆலயம் புனிதமல்லாமல் அசுத்தமாக்கப்பட்டது. இது யூதர்களுக்கு இடையே கிளர்ச்சியை உண்டு பண்ணது. யூத ஆசாரியார் மத்தேக்கியாஸ் மற்றும் அவன் மகன்கள், குறிப்பாக யூத மக்காபீஸ், நாம் தேவனை மறக்க மாட்டோம் என்று தீர்மானித்தனர். அவர்கள் தொடங்கியதுதான் மக்கேபேயர் கிளர்ச்சி. சிறிய யூத படை சக்தி வாய்ந்த செலுசிட் படையை எதிர்த்து நின்றது. அதிசயமாக தேவனுடைய கையால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எருசலேமையும் ஆலயத்தையும் மீண்டும் கைப்பற்றினார்கள். அற்புதம் நடந்த தருணம். ஆலயம் மீண்டும் தேவனுக்காக சுத்திகரிக்கப்பட்டது. அவர்கள் மெனோரா என்ற 7 கிளைகள் கொண்ட விளக்கு தூணை ஏற்ற தயாரானார்கள். ஆனால் பிரச்சனை, தூய எண்ணெய் ஒரு சிறிய குடுவை மட்டுமே கிடைத்தது. அது ஒரு நாளுக்கு போதுமானது. ஆனால் அங்கேதான் நடந்தது அற்புதம். அந்த எண்ணெய் ஒரு நாள் அல்ல, 8 நாட்கள் எரிந்தது. அதுவரை புதிய எண்ணெய் தயார் செய்யப்பட்டது. இருள் நிறைந்த இடத்தில் தேவனுடைய வெளிச்சம் அணையாமல் எரிந்தது. இன்றைய கொண்டாட்டம். இந்த அதிசயத்தை நினைவு கூர்ந்து இன்று யூதர்கள் ஹனுக்கா கொண்டாடுகிறார்கள். 8 இரவுகள் ஒவ்வொரு நாளும் ஹனுக்கியா எனப்படும் சிறப்பு விளக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றுகிறார்கள். முதல் நாள் ஒரு விளக்கு, 2ஆம் நாள் 2, இப்படி 8 நாள் வரை முழுக்க விளக்குகள் ஒளிரும். இந்த திருவிழா இன்றும் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. ஆனால் ஹனுக்கா வெறும் பண்டிகை அல்ல, ஒரு நினைவூட்டல். இருள் எவ்வளவு சூழ்ந்தாலும் தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். எதிரிகள் எவ்வளவு வலிமையானாலும் நம்பிக்கை வெற்றி பெறுகிறது. ஒரு சிறிய குடுவை எண்ணெய் போல தோன்றினாலும் தேவன் அதை அதிசயமாக எரிய வைக்கிறார். அதனால்தான் ஹனுக்கா இன்று வரை உலகம் முழுவதும் நம்பிக்கையின் வெளிச்சமாக ஜொலிக்கிறது. இப்படியான மறக்க முடியாத பைபிள் வரலாறுகள், மறைந்த உண்மைகள், அற்புத கதைகள் எல்லாம் எங்கள் லைஃப் பாஸ்வேர்ட் சேனல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலையா? இப்போதே செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு தான் இந்த வெளிச்சத்தை இன்னும் பலரிடம் கொண்டு செல்லும். இயேசுவின் அற்புதமான